வணக்கம் மக்களே, வெல்கம் டு சோஷியல் டீம் பாதி சேனல். மறக்காமல் சேனலை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை மாவு வச்சு 5 நிமிஷத்தில் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வேகிறதுக்கு மட்டும் ஒரு 10 நிமிஷம் ஆகும், செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான். நல்ல கடாயில் வந்து தண்ணியை கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த தண்ணியில் கொஞ்சமாக நெய், உப்பு போட்டுக்கோங்க. நெய் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட விட்டுக்கலாம், எந்த எண்ணெய் வேணாலும் ஓகே. தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கணும், அது கூட போட்டுக்கோங்க. 1 கப்பு மாவுன்னா 1.5 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை எடுத்து அதில் கொட்டிடுங்க. முதல்ல இந்த மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கிளற மாவு இந்த மாதிரி வெந்து வரும். இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க, கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போது நம்ம வந்து மேல் மாவு, இதுக்கு பேர் வந்து மேல் மாவு, இதை தான் நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட்டு 3 மினிட்ஸ் தாங்க. தண்ணி கொதிக்கிற நேரம் இந்த மாவு அதில் கொட்டிட்டு ஒரு கலரி அப்படியே இறக்கி வச்சுருங்க. அது ஆறுறதுக்குள்ளே நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காவை உடச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு கூட நமக்கு வந்து டைம் இல்லைன்னா நம்ம உடச்ச தேங்காய், அந்த துருவின தேங்காயுமே நமக்கு கிடைக்கும் கடையில். ஸோ தேங்காய் உடச்சி பல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஆரம்பிச்சிருச்சு. கையில் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ஒட்டக்கூடாது. கை எப்படி இருக்குது பாருங்கள், பளிச்சுன்னு. ஏன்னா நம்ம நெய்யோ இல்லை எண்ணெயோ விட்டுருக்கோம் இல்லைங்களா, கையில் ஒட்டாது. ஸோ இந்த தேங்காய் வச்சு நம்ம ஒரு பூரணம் ரெடி பண்ணிடலாம். வேர்க்கடலை, உடச்ச கடலை, தேங்காய், ஏலக்காய், இவ்வளோதாங்க. சில பேருக்கு எள்ளு பிடிக்கும், எள்ளு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நமக்கு வந்து பூர்ணம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு வேர்க்கடலை ஃப்ளேவர் பிடிக்கணுன்னா அது நிறைய போட்டுக்கோங்க. தேங்காய் பிடிக்கும்னா அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. உடச்சக்கடலை பிடிக்காதுன்னா அதையும் நிப்பாட்டிக்கோங்க. இதை நல்லா அரைச்சிட்டு இது கூட வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டு அரைச்சிட்டோன்னா இந்த மாதிரி வரும். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன்னா நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட போகிறேன். அரைச்சி எடுத்து போட்டுக்கிட்டேன் தட்டில். இப்போது இதில் ஒரு ட்ராப் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. இங்கே பாருங்கள், நெய் வந்து உங்கள் இஷ்டம்தான், நீங்கள் விட்டுக்கலாம், விடுக்காமையும் போடலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைங்க. எப்படி இருக்குது பாருங்கள், கையில் ஒட்டவே ஒட்டாது. பாருங்கள், தட்டும் க்ளீனாக எடுத்துட்டேன் பாருங்கள். பூரணம் ரெடி. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவை நல்லா ஒரு பேசினில் எடுத்து கொட்டிக்கோங்க. சூடு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவு இருக்கட்டும். உங்களுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா தண்ணி தெளிச்சிக்கோங்க. சாதா பச்சை தண்ணி தான், வெந்நீர் கூட வேண்டாம். சாதா பச்சை தண்ணியை எடுத்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம். தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சதுக்கு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். வாங்க, நான் பிசைஞ்சு காமிக்கிறேன். இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி தான். தண்ணி தொட்டுண்டாலே போதும், எண்ணெய் அதெல்லாம் நம்ம வேண்டாம். கையை ஈரம் பண்ணிக்கிட்டு அந்த ஈரத்தோடையே நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி மாவு நமக்கு வந்துடும். ஸோ மாவும் ரெடி, பூர்ணமும் ரெடி. இப்போ நம்ம சப்பாத்தி பண்ணிடலாம், கொழுக்கட்டை பண்ணிடலாம். சப்பாத்தின்னு சொல்கிறேன் பாருங்கள். வாங்க, கொழுக்கட்டை செய்யலாமா? ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கையை நல்லா நனைச்சிக்கிட்டு நமக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ்க்கு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. கையால் நம்ம கட்டை விரலால் அழுத்தினோன்னா இந்த மாதிரி பல்ல மாதிரி வரணும். வருது பார்த்திங்களா? அவ்வளோதாங்க. உங்களுக்கு கிண்ணம் பண்ண தெரியும்னா நீங்கள் கிண்ணம் பண்ணலாம். இல்லைன்னா இந்த கொழுக்கட்டை மாவு கூட அந்த மோல்டெல்லாம் வருது, அச்சு வருது, அதை நம்ம வச்சுட்டு கூட நீங்கள் கொழுக்கட்டை பண்ணலாம். எனக்கு வாயில் சப்பாத்தினே வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி நம்ம இப்படியே பண்ணோன்னா கிண்ணம் வந்துடும். இல்லையா, இதை அப்படியே வச்சு சப்பாத்தி கட்டையில் நம்ம பூரிக்கு திரடுற மாதிரி நீங்கள் திரட்டிக்கலாம் ரவுண்டாக. நான் கிண்ணமே பண்ணுவேன், அதனால் இந்த மாதிரி கிண்ணம் வந்து பண்ணியாச்சு. கையில் ஈரம் தொட்டு இந்த மாதிரி கிண்ணம் பண்ணிவிட்டு நம்ம பூர்ணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை உருட்டையாக அதில் உருட்டி நடுவில் வச்சுருங்க. அழகாக மூடிடுங்க. நம்ம சோமாசி மடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கலாம். நீங்கள் இதை அப்படியே உருண்டையாக மோதகம் மாதிரி பண்ணாலும் சரி, இந்த கொழுக்கட்டை மாதிரி இப்படி பண்ணாலும் சரி, இது அப்படியே கையில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா நல்லா வந்து உருண்டையாக வந்துடும். அவ்வளோதாங்க. இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சோன்னா அருமையான டேஸ்டான கொழுக்கட்டை ரெடி. பூரணத்தில் நீங்கள் எள்ளு பூரணம், வெறும் தேங்காய், வெல்லம்,
இல்லை உடச்சக்கடலை மட்டும், இல்லை வேர்க்கடலை மட்டும், இல்லைன்னா கடலைப்பருப்பு, நமக்கு வந்து என்ன பிடிக்குதோ அதை நம்ம செஞ்சுக்கலாம். சில பேர் காய்கறியை உள்ளே வச்சு ஸ்டஃபிங் பண்ணுவாங்க. இதுதான் இப்போ மோமோஸுங்கிறாங்க. மோமோஸ் வந்து மைதா மாவு யூஸ் பண்ணுவாங்க. இது பியோர் அரிசி மாவு. இதை அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கலாம். 10 நிமிஷம் போகிறோம், வெந்துடும். இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி மினுக்கோங்க. அப்போ நம்ம வெந்துருச்சு. ஆல்ரெடி வெந்த மாவு தான் இல்லைங்களா? ஸோ சூப்பரான ஒரு கொழுக்கட்டை ரெடி. ஸோ விநாயகர் சதுர்த்தி வருது. அப்போது நீங்கள் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேணாம். பத்தூஸ் கிச்சனில் அருமையாக 5 நிமிஷத்தில் கொழுக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் போட்டு கொடுத்துருக்கேன். மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. ஆறுன பிறகு கெட்டி ஆகிடும், நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஸோ தண்ணியோ இல்லை எண்ணெயோ விட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடித்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச எல்லா ரெசிபியும் இதில் இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.